2 வருடங்களாக யோகா பயிற்சியாளர்களுக்கு ஊதியத்தை வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு பட்டயம் பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கையை வலியுறுத்தி அறவழி போராட்டம். தமிழ்நாடு பட்டயம் பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் அறவழி போராட்டம் சங்கத்தின் தலைவர் சுந்தரவேல் தலைமையிலும் மாநில பொதுச் செயலாளர் காசிநாததுரை அவர்கள் தலைமையிலும் நடைபெற்றது. மேலும் இந்த மாபெரும் அறவழி போராட்டத்திற்கு சங்கத்தின் வழக்கறிஞர் அருணகிரி பாரதி அவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் சுந்தரவேல் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் காசிநாததுரை ஆகியோர் எழுந்து செய்தியாளரை சந்தித்தனர். அப்போது கூறிய அவர்கள், மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்ப சித்தா நிலையங்களில் மற்றும் அரசு பள்ளிகளில் யோகா பயிற்சியாளராக 250 நபர்கள் ஆண், பெண் மற்றும் இருப்பாளர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 2022 இருந்து பணியாற்றி வருவதாகவும், மத்திய அரசு ஆணைப்படி தமிழ்நாடு அரசு ஆயுஷ் குழுமம் மூலமாக தமிழக அரசு ஆணைப்படி முதலில் 48 யோகா பயிற்சியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 2ஆம் கட்டமாக 92 யோகா பயிற்சியாளரும் 3ஆம் கட்டமாக 110 யோகா பயிற்சியாளர்களை நியமித்தார்கள். இவர்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் ஆண்களுக்கு 8000 ரூபாயும் பெண்களுக்கு 5000 ரூபாயும் முதலாண்டு வழங்கப்பட்டது. கடந்த 23, 24 மற்றும் 24, 2025 2 ஆண்டுகளாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும், யோகா பயிற்சியாளர்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி ரூபாய் 1,56,64,600 தமிழக அரசு எங்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கின்றது. எனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் யோகா பயிற்சியாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு 2 வருடங்களாக வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய தொகையினை வழங்கிட வேண்டும். அது மட்டுமல்ல, யோகா பயிற்சி முடித்தவர்களுக்கு அனைத்து துறைகளிலும் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். அறவழி ஆர்ப்பாட்டம் எதற்கு நடைபெறுகிறது என்றால், கடந்த 3 வருடங்களாக அரசு ஆரம்ப சுகாதாரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு 2 வருடமாக சம்பளம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா சம்பளம் வந்துடும் சொல்லிட்டு சம்பளம் எங்களுக்கு கவனம் இருக்கிறது. ஆனால் 1.5 கோடி கையில வாங்கி வச்சுட்டு மத்திய மாநில அரசு இது வரைக்கும் விடுவிக்கவில்லை. ஏன்னா இப்பவே மாநில அரசு 250 பேர் யோகா ஆசிரியர்கள் நியமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜீவோ இருக்கு, ஜீவோ கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனா வருகின்ற பணத்தையே தமிழ்படுத்துறாங்க என்னன்னு தெரியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள யோகா ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மறைமுகமாக பணத்தை பதிக்கக்கூடிய அதிகாரிகளை முதலமைச்சர் தலையிட்டு, துணை முதலமைச்சர் தலையிட்டு எதற்காக யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகள் மீது. பல மாநிலங்கள்ல இந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ யோகா ஆசிரியர்களுக்கு பண நிலுவைத் தொகை எதுவுமே நிப்பாட்டப்படவில்லை. ஆனா தமிழகத்துல மாற்றுமுகமாக யோகா பயிற்சியாளருக்கு அரசு அதிகாரிகள் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்று தெரியவில்லை. அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதற்காகவா இல்ல அரசுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுறார்களா என்பது அதிகாரிகள் நினைக்கிறார்கள் என தெரியல. உடனடியாக தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த 1,56 லட்சத்தை உடனடி நிறைவேற்ற வேண்டும். 250 யோகா ஆசிரியர்கள் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய யோகா ஆசிரியர்கள் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் காசிநாததுரை. பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். சிரமத்திற்கு மன்னிக்கவும், ரொம்ப நேரமா நீங்க காத்துட்டு இருக்கீங்க. எங்களது கோரிக்கையை வலியுறுத்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்களை சந்தித்து வந்ததன் காரணமாக சிறிது கால தாமதமாகிவிட்டது. அதற்காக எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய யோகாவை படித்த பட்டதாரி ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு வேலை வழங்க கோரி ஏற்கனவே மத்திய அரசு விடுவித்திருந்த ஊதியத்தை வழங்க கோரியும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை தலைமை செயலகத்துக்கு அருகில் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கும் தெரிவித்தும் பாராமுகமாக இருக்கிறார்கள். அதற்கான காரணம் தெரியவில்லை. யோகா கலை என்பது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை. இந்த கலையை கற்றுக் கொடுத்து நாங்க இன்னைக்கு கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய கலைங்கிறது ஒரு உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த யோகா கலையை படித்த ஆசிரியர்கள் அரசு வேலை கிடைக்காமலும் ஒப்பந்த ஊதியத்தில் நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு அரசு இந்த ஊதியத்தை விடுவிக்காமலும் இருப்பதால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறோம். மற்றவர்களின் உடல்நலையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடிய யோகா ஆசிரியர்கள் இன்னைக்கு மன வருத்தத்தோடு இருக்கிறதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. இதை அரசு முழுவதும் கவனத்தில் கொண்டு
கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆசிரியர்கள் இந்த யோக கலையை பயிற்றுவிட்டு அரசு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். தமிழகத்திலே மட்டுமே பட்டப்படிப்பு படித்த ஆசிரியருடைய எண்ணிக்கை மொத்தம் 1.5 லட்சம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டுகள் இவர்களுக்கு இருக்கிறது. 1 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது, 4 லட்சம் ஓட்டுகள் இருக்கிறது. சோ இதையாவது மனதிலே கொண்டு இருக்கின்ற அரசாங்கமோ அல்லது வர இருக்கின்ற அரசாங்கங்களோ எங்களது கோரிக்கை நிறைவேற்றும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக நாங்கள் உறுதி எடுத்திருக்கிறோம். வேற ஏதாவது கேள்வி நீங்க கேட்கலாம். மேலும் இந்த மாபெரும் அறவழி போராட்டத்திற்கு மாநில ஆலோசகர் ராஜா சரத்பாபு, முனிசாமி, துர்காதேவி, மகாராஜன், மணிகண்டன், சுரேஷ், மகாராஜா, திருமாவளவன், பிரகாஷ், சத்யமாலா, பேபிகலா, சுதா, சீலா, விமலா மற்றும் பல உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள், யோகா பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர்.